இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு வெர்டிக்கல் பந்தல் எப்படி சுலபமாக போட்டு அதில் என்னென்ன மாதிரி காய்கறி, அதாவது முக்கியமாக கொடி வகைகள் என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெர்டிக்கல் பந்தல், அதாவது மாடி தோட்டத்தில் இடமே இல்லாதவங்களுக்கு அமைக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் பந்தல். இது வந்து கிராமங்களில் விவசாய நிலங்களில் போட்டிருப்பாங்க. வெர்டிக்கல் பந்தல், கொட்டார பந்தல் அப்படின்ற கூட போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல் ஆங்கிள், அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9-8 அடி இருக்கிற மாதிரி எல் ஆங்கிள் வந்துட்டு ரெண்டு பக்கமும் நம்ம செவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிரியாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்டர்லேயும் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதாவது போல்டு நட்டு சாதாரணமாக அந்த இரும்பு கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இந்த எல்லாங்கில் இருக்கும். முக்கியமாக பெயிண்ட் அடித்து தான் பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க. ஏன் அப்படின்னாக்கா மழையில் துருப்பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு சாதாரணமாக கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்களே ஒரு நூல் மாதிரி வலை வந்துட்டு பின்னிக்கலாம். அடுத்தது இது வந்துட்டு காற்றடிச்சா சாயக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, அதாவது ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டே கம்பி வந்து வச்சு கட்டணும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டே கம்பி இருக்கும். இது இந்த கார்னர்லேருந்து ஏதாவது ஒரு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே போல் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு இந்த பக்கத்துக்கு சேஃப்டி, அதே போல் பின்னாடி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்துட்டு ரெண்டு பக்கமும் கட்டிட்டோம்னாக்கா இந்த பக்கம் காற்று அடிக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு நமக்கு தாங்கிக்கும். அதே போல் அந்த பக்கம் காற்று அடிக்கும்போது பின்னாடி பக்கத்து இருக்கக்கூடிய ஸ்டே கம்பி வந்துட்டு நம்மளுக்கு தாங்கிக்கும். இதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால காற்று அடிக்கும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் காற்று போயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய புயல்லாம் வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே இருக்கிறது தான். சரி, இப்போது இந்த வெர்டிக்கல் பந்தல் நம்ம எப்படி அமைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இதில் என்னென்ன மாதிரி கொடிகள் நம்ம படர விடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவக்காய் ஃபஸ்ட்டு. இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவக்காய் கொடி வந்துட்டு பறந்துருக்கு பாருங்கள். அதில் கோவக்காய் கூட அங்கே காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நான் நேற்று தான் வந்துட்டு கோவக்காய் வந்து பறித்தேன். இது வந்துட்டு நம்ம க்ரோ பேக்கில் பக்கத்துலேயே வச்சிடணும், கொடி வந்துட்டு அதில் படுற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய். சின்ன சின்ன கொடி காய்கறிகளை நம்ம ஈஸியாக வந்துட்டு இதில் வந்து வளர்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காராமணி இதெல்லாம் வந்து வெயிட் வந்து தாங்கக்கூடியது. அடுத்தது நீங்கள் இந்த கொடி மாதிரி படரக்கூடிய மல்லிகை பூச்செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம இதில் வந்துட்டு வளர்க்கலாம். அதாவது சின்ன வெயிட்டு தாங்கக்கூடிய ஒரு கொடி வகைகளை வந்துட்டு ஈஸியாக வளர்க்கலாம். புடலங்காயில் சின்ன புடலங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வளர்க்கலாம். அப்புறம் சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்துட்டு வளர்க்குறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நம்ம சின்ன சின்ன கொடி காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் வளர்க்கலாம். ஈஸியாக இதில் வந்து பிடிச்சிட்டு போயிடுங்க. அதே போல் நம்ம பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம தட்டார பந்தல் பெருசாக இந்த மாதிரி பந்தல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு ரொம்ப செலவாகும். அதுவும் இல்லாமல் நம்ம காய்கறிகள் பறிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது மாடி தோட்டம், அதாவது இடம் இல்லாதவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் பந்தலை வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம அமைச்சிக்கலாங்க. அடுத்தது இது பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இல்லை. இதோடைய துருப்பிடிக்கும், அதாவது மழை பெஞ்சதுக்கப்புறம் அதை மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும். அடுத்தது நம்ம இந்த வலை கட்டுறோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நம்ம ஒரு வருஷம், அதாவது ஒவ்வொரு பட்டம் ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ஒரு முறை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இடம் இல்லாதவங்க கூட ஈஸியாக கொடி காய்கறிகளை நம்ம பயிரிட்டி வளர்க்கலாம். கொட்டார பந்தல், அப்புறம் வெர்டிக்கல் பந்தல்னு சொல்லிட்டு வயல்வெளிகளில் கிராமங்களில் போடுவாங்க. அதுதான் இப்போ நம்ம இதை வந்துட்டு அதாவது வெர்டிக்கல் பந்தல்னு சொல்லிட்டு போகிறோம். நமக்கு கொம்பு வச்சு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அது வந்து மண்ணில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு இந்த எல்லாங்கில் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்துட்டு நீங்கள் இரும்பு கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னா புதுசாகவே வாங்கிக்கிங்க. இந்த காயலாங்கடையில் போயிட்டு பழசெலாம் வாங்கி அதை திருப்பி பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் திருப்பி அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இரும்பு கடைகளில் போயிட்டு புதுசாக பெயிண்ட் அடித்து வாங்கிக்கிங்க. இல்லைனா நீங்கள் பெயிண்ட்டும் அடிச்சிக்கிங்க. அடிச்சுட்டு அதிகபட்சம் 10 அடிக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க. ரொம்ப ஹைட்டு போக போக என்ன ஆகுனாக்கா காற்றோடைய திசையில் அது வந்து வளையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 8 அடி நம்ம கொஞ்சம் பறிக்கிற மாதிரி ஒரு 8 அடி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது வந்து நல்லது. அதே போல் இந்த கொடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி வரும், அது வந்துட்டு இதை பிடிச்சிக்கும். அதாவது இதை பிடிச்சிக்கிட்டு வெயிட்டை கூட இதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு இருக்குங்க. அடுத்தது நம்ம இந்த வெர்டிக்கல் பந்தல் அமைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே க்ரோ பேக் அல்லது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சு ஒரு கொம்பு மாதிரி கட்டி விட்டுருங்க. கொம்பு மாதிரி கட்டி இந்த கொடி வந்துட்டு அதில் ஏறுற மாதிரி பார்த்துக்குங்க.
இதில் ஏறி ஈஸியாக போகிற மாதிரி பார்த்துங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கொடி வந்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படும். அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிங்க. இந்த வலைலாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஆடிப்பட்டத்தப்பும் இந்த வெர்டிக்கல் பந்தில் நம்ம ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இட வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வெர்டிக்கல் பந்தில் நம்ம தாராளமாக போட்டு இந்த ஆடிப்பட்டத்துக்கு இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெர்டிக்கல் பந்தல் எப்படி அமைக்கிறது, அதில் வந்து என்னென்ன மாதிரி கொடி வகைகள் வளர்க்கலாம், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்துட்டு சாயாமல் பார்க்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் ஒரு மாடி தோட்டத்தில் வேறு ஒரு செடியை பற்றி பார்க்கலாம்.